Good morning, friends. Today I am going to teach 10th CBSE school test paper mathematics section A, that is called one word questions. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th CBSE ஸ்கூல் டெஸ்ட் பேப்பர் வந்து மேத்ஸ் கொஸ்டின்ல வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின் செக்ஷன் ஏ பார்க்க போகிறோம். இதில் ஷார்ட்கட் மெத்தட்லேயே இருக்குது. நார்மலாக ஃபார்முலாஸ் போடலாம், அது எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணுறது அதையும் சில கொஸ்டின்ஸ்க்கு நம்ம டீச் பண்ணியிருக்கேன். நம்ம டைம் ஸ்கோர் அகாடமி கருப்பாயூரணியில் வந்து டைம் ஸ்கோர் அகாடமி இருக்குது. அங்கே சிபிஎஸ்சிக்கு ஐசிஎஸ்சிக்கு மட்டும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் வைஸாக சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி சப்ஜெக்ட் வைஸாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் வந்து சோஃபார் 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் ஃபீல்டு மேத்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு பேஸ்லேருந்து நாங்கள் கிளாஸ் எடுப்போம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எப்படி இருக்காங்க அதை பொறுத்து தான் நம்ம கிளாஸ் எடுக்கணும். மேத்ஸை பொறுத்தளவில் சில பேர் மார்க் வாங்குவாங்க, பட் பேசிக்ஸ் தெரியாது. நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ பேசிக் தெரியாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எங்களை பொறுத்தளவு பேசிக்ஸுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ப்ளஸ் சப்ஜெக்டை உங்களுக்கு ஆட் பண்ணி சப்ஜெக்ட் தரவாக நல்லா புரிகிற மாதிரி கிளியராக சொல்லிக் கொடுப்போம். ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னாக்க டைம் ஸ்கொயர் அகாடமி இந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு மேடத்தை வந்து நீங்கள் இன்ஸ்டியூட் வந்து பார்த்துக்கலாம். நன்றி நண்பர்களே. வாங்க கிளாஸ் போகலாமா? வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 poles of height 6 meter and 11 meter stand vertically upright on a plain ground. அதாவது ஒரு பிளேன் கிரவுண்டில் வந்து 2 poles இருக்குங்கிறாங்க. போல் 11 meter உள்ள போல் 11 meter ஒரு போல், ஒன்று வந்து 6 meter. அப்போ இந்த போல் 6 meter, இந்த போல் வந்து 11 meter. டோட்டல் டிஸ்டன்ஸ் 11 meter. இதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தர் ஃபுட் இஸ் 12 meter, இந்த போலோட ஃபுட்டோட டிஸ்டன்ஸ் இந்த போல் ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 12 meter கொடுத்துட்டாங்க. தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப்ஸ், இந்த போலோட டாப்பும் இந்த போலோட டாப்போட டிஸ்டன்ஸ் என்ன அப்படி கேட்குறாங்க. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸே கேட்குறாங்க. அப்போ இது 12 மீட்டர்னா கண்டிப்பாக இது 12 மீட்டர் தான். இது 6 மீட்டர்னா இது 6 மீட்டர் தான். இதுல இருந்து இது வரைக்கும் 11 மீட்டர் அப்படின்னா இது 6 மீட்டர்னா இது என்னது 5 மீட்டர். அது கிளியர்? அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கனாக்க, சப்போஸ் ஏ பி சி டின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதெல்லாம் ஏஇடி என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏஇடியில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். முதல் நார்மல் மெத்தட் சொல்கிறேன், அது ஷார்ட்கட். ஷார்ட்கட்டு தான் உங்களுக்கு ஒன் வேர்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நார்மலாக எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பித்தாகரஸ் தியரம் என்ன செய்ய போகிறாமாங்க, AE squared equal to AD squared plus DE squared. அப்போ AE squared நமக்கு வேணும். இப்போ AD அளவு 5 squared plus 12 squared. அப்போ 25 plus 144 equal to 169. AE squared 169 AE equal to root of 169. இதுக்கு ரூட் எடுத்தீங்களாங்க 13. அப்புறம் ஆன்சர் என்ன அப்படின்னா 13. இது நார்மலா பித்தாகரஸ் தியரம் வச்சு செய்யக்கூடிய மெத்தட். இதோட ஷார்ட்கட்ல வித்தின் 1 செகண்ட்ல, அதிகபட்சம் 1 செகண்ட்ல நீங்க செஞ்சிடலாம் இந்த கொஸ்டினை. பித்தாகரஸ் தியரம் தேவை கிடையாது. வித்தின் 1 செகண்ட் we can solve this sum. ரீட் பண்ணி முடிச்ச உடனே இமிடியேட்டா நீங்க ஆன்சர் சொல்ல முடியும். அப்ப ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஷார்ட்கட் பாப்போமா? ஷார்ட்கட் மெத்தட் வித்தின் 1 செகண்ட். இதில் என்ன ட்ரிபிளெட் அப்படி ஒன்று இருக்கு. ட்ரிக்னாமெட்ரி ட்ரிபிளெட் பாயிண்ட்ஸ் என்னன்னாக்க, பித்தாகரஸ் தியரம் 3 ஒன்று 4 இருந்தால் இன்னொன்று 5 வரும் ட்ரிபிளெட்டில். இன்னொன்று ட்ரிபிளெட்ல 5 12 அப்படின்னா இன்னொன்று 13 வரும். அப்போ இந்த ட்ரிபிளெட் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, பித்தாகரஸ் தியரத்தில் இந்த ட்ரிபிளெட் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா
ஒரு பக்கம் வந்து 5 இன்னொரு பக்கம் 12 அப்படின்னா கண்டிப்பாக இன்னொன்று என்ன இருக்கும் 13 தான் இருக்கும். இதோட ஆன்சர் இஸ் 13. திஸ் இஸ் ஷார்ட்கட் மெத்தட். ஒன் வேர்டில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 10 செகண்ட் 5 செகண்ட் 1 செகண்ட் போட தெரியணும். அப்போ தான் நீங்கள் டைம் மிச்சம் பண்ண முடியும். அது கிளியர்? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? செகண்ட் சம் வந்து if the center of a circle is 3,5 and end points of diameter are 4,7 and 2,y then the value of y is அப்படி கேட்குறாங்க. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு, இது diameter. diameter of the end points என்னன்னாக்க ஒன்று வந்து 4,7, இன்னொரு பாயிண்ட் வந்து 2,y. center of a circle is given. center of the circle என்ன கொடுத்துருக்காங்கனாக்கு 3,5 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே y வேல்யூ கேட்குறாங்க. அப்படின்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது x1 ப்ளஸ் x2/2 y1 ப்ளஸ் y2/2 இது மிட் பாயிண்ட் ஃபார்முலா. நாம் இந்த ஃபார்முலா ஃபுல்லாக போட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக முதல்ல நார்மலாக எப்படி செய்வோம் பார்ப்போம். இப்போ வந்து இது x1 இது y1 இது x2 இது y2. அப்போ போட்டிங்கன்னா என்ன வரும்? மிட் பாயிண்ட் வந்து 3,5 ஈக்குவல் டு 4 + 2/2 7 + y/2. அப்போ 3,5 இது பார்த்தீங்கன்னா வரும் 6/2 7 + y/2. இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 3. அப்போ 3,5 3, 7 + y/2. அப்போ 3 ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுவும் ஈக்குவல். ஸோ தேர்ஃபோர் 7 + y/2 = 5 அப்படின்னா 7 + y = இது போய் மல்டிப்ளை பண்ணால் 10. இப்போ y = 10 - 7 y = 3. இப்படி தான் நம்ம செய்யணும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது. ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன செய்ய போனால் வந்து நம்ம என்ன செய்யணும், டைமிங் தான் பார்க்கணும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ எப்படி செய்யணும்னு சொன்னால் மிட் பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன செய்ய போகிறீங்க, இதை மட்டும் பண்ணால் போதும். 7 + y/2 = நம்மகிட்ட 5 இருக்கா, 5 அவ்வளோதான். ஒரே ஸ்டெப் தான். இப்போ இதை வச்சு மல்டி பண்ணிங்கனாக்க 7 + y = 10 y = 10 - 7 y = 3. திஸ் இஸ் ஷார்ட்கட் மெத்தட். ஏன்னா ஒன் வேர்டுலாம் முக்கியமாக வந்து டைமிங் எவ்வளோ மிச்சம் பண்ணுறீங்களோ அப்போதே வந்து நீங்கள் சில வேகமாக சம்ஸ் போட்டு அடுத்த கொஷின்ஸ்க்கு வேகமாக போக முடியும். அது கிளியர்? அதனால் இந்த கணக்கை இப்படித்தையும் செய்யணும். நீங்கள் ஃபுல் ஃபார்முலா போட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி போட்டிங்கன்னா டைம் ஆகும். அது கிளியர்? புரிஞ்சுதா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 3 இஸ் ஆன்சர். Next, third question, the distance between the points. Third question, the distance between the points a cos theta plus b sin theta, 0, 0, a sin theta minus b cos theta. அப்போ distance ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். distance = root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அப்போ root of இது வந்து x1 இது y1 x2 y2. அப்போ 0 minus a cos theta plus b sin theta the whole square plus y2 a sin theta minus b cos theta minus 0 the whole square. இப்போ 0 நான் என்ன செய்யலாம், அப்போ இந்த 0 மைனஸ் சம்திங்னா இந்த நம்பரே வரப்போகுது. அப்போ இது ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஹோல் ஸ்கொயர்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் a² + b² + 2ab 2ab cos theta sin theta ப்ளஸ் இந்த ஃபார்முலா. அப்போ a - b the whole square a² + b² minus 2ab whole root.
அப்போ -2ab sin theta cos theta plus 2ab sin theta cos theta. அப்போ இங்கே ஒரு a ஸ்கொயர் இங்கே ஒரு a ஸ்கொயர் இருக்கா, a ஸ்கொயர் காமன் எடுங்க. a ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta plus b ஸ்கொயர் காமன் எடுத்தீங்கன்னாக்க sin ஸ்கொயர் theta இது b ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta அதோட வேல்யூ வந்து 1 ன்னு தெரியணும். sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் வேல்யூ 1. அப்ப இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. அப்ப root of a squared into 1 plus b squared into 1 equal to root of a squared plus b squared. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்னா a squared plus b squared is answer. Are you clear? புரிஞ்சதா? இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டாலே நீங்க என்ன நினைச்சோம்னா மைண்ட் கால்குலேஷனை போட தெரியணும். a plus b the whole square a minus b the whole square ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா கண்டிப்பா என்ன வரும், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் தான் வரும். புரிஞ்சுதா? அப்போ இது அந்த மாதிரி நீ ஷார்ட்கட் போடணும். பட் நீ நார்மலா செய்யக்கூடிய மெத்தட் இதுதான். புரிஞ்சதா? ஆர் யூ கிளியர்? ஓகே, குட். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the value of p for which the points a points 3,1 b points வந்து 5, p c points வந்து 7, -5 கொடுத்துட்டு are collinear is. அப்போ collinear அப்படின்னா என்ன கொஸ்டின் கொடுக்காங்க? எஸ், ஆர் கோலினியர். கோலினியர் கொடுத்தாங்க. அப்போ கோலினியர்னா என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு கோலினியர் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கோலினியர்னா ஸ்லோப் வந்து ஏபி ஸ்லோப் ஆஃப் பிசி ரெண்டு ஈக்குவலா இருந்தா இட் இஸ் கோலினியர். அப்போ ஸ்லோப்புக்கு ஃபார்முலா தெரியணும். ஸ்லோப்புக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா? ஃபார்முலா என்ன தெரியுமா? ஸ்லோப்புக்கு ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. இது ஃபார்முலா. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி இது மாதிரி எடுத்துங்க. இது x1, இது y1, இது x2, இது y2. அப்போ என்ன செய்யலாம்? y2 minus y1 p minus 1 by 5 minus 3. இது அதாவது பாயிண்ட் A பாயிண்ட் Bனா. அதே மாதிரி BC அப்படின்னா இது x1 அதாவது B வந்து 5, p 7, -5 இருக்கா. இது x1, இது y1, இது x2, இது y2 ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. அப்போ p minus 1 by 2 minus 5 minus p by 2. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ p minus 1 equal to minus 5 minus p. இந்த p இங்கே கொண்டு வந்துங்க, நம்பரா இங்கே கொண்டு வருங்க. அப்போ p இங்கிட்ட வந்து இந்த மைனஸ் p வந்து பிளஸ் p மாறிடும். ஈக்குவல் டு -5 இந்த 1 இங்கே போனாங்கன்னா +1. அப்போ 2p equal to -4, p equal to -4 by 2. அப்போ p equal to -2. அப்போ p யோட ஆன்சர் என்னன்னாக்க -2ன்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியணும்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு கொலினியர் அப்படின்னா ஸ்லோப் ஃபார்மேட்டில் வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசின்னு தெரிஞ்சிங்கனாக்க இந்த கணக்கை ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அது கிளியர்? இன்னொரு ஃபார்மேட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாம் இருக்குது. அது ரொம்ப லென்த்தி ஃபார்மேட்டு. நீங்கள் ஸ்லோப் ஏபி டிஸ்டன்ஸு, பிசி டிஸ்டன்ஸு, சிஏ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கனாக்க அது பி வேற வெளியே கொடுக்கல. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போனீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும். அப்போ நீங்கள் அப்போ பண்ணவே கூடாது. டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை இந்த சம்முக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஸ்லோ ஃபார்முலா யூஸ் பண்ணாதான் நீங்கள் வேகமாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஒன் வேர்ட் கொஸ்டின் வந்து டைமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் டைம் விட்டுட்டீங்கன்னாக்க இதில் ஃபைனல் எக்ஸாமில் டைம் பத்தாம போயிடும். இதுலேயே நிறைய பேருக்கு டைம் பத்தலைன்னு சொல்லுங்க. காரணம் என்னாக்க இந்த மாதிரி ஷார்ட்கட் தெரியாமல் போகிறதா. அது கிளியர்? இது புரிஞ்சுதா?
ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, குட். Fifth question. If the point P of k comma 0 divide the line segment joining the points P of k comma 0 point கொடுத்துட்டாங்க. A point வந்து 2 comma minus 2, B point வந்து minus 7 comma 4 கொடுத்துட்டு இந்த ரேஷியோவே கொடுத்தாச்சு. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 1:2. தென் வேல்யூ ஆஃப் கே, கேயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணாக்க செக்மெண்ட், அதாவது ஒரு லைன் இருக்கு ஏபி அப்படின்னு இருக்கு. இது ஒரு பி பாயிண்ட், பி ஆஃப் கே கமா 0, ரேஷியோ 1:2 ரேஷியோ இருக்கு. அப்போ இதுக்கு ஃபார்முலாஸ் தெரியணும் கண்டிப்பாக. அப்போ ஃபார்முலாஸ் என்னன்னாக்க mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். இது வந்து என்னது? இது வந்து m is n வச்சுக்கோங்க. இது x1, இது y1, x2, y2. அப்போ k மட்டும் தானே வேல்யூ. அப்போ இந்த ஃபார்மெட் பண்ணா போதும், இந்த ஜீரோக்கு வேணால் தேவை கிடையாது. அப்போ இதை மட்டும் பாருங்க. அப்போ k ஈக்குவல் டு m, mன்றது 1, x2 நம்மகிட்ட என்ன இருக்கு? x2 பாயிண்ட் வந்து -7, அப்போ -7 ப்ளஸ் n வந்து 2, x1 2 by m plus n, அப்போ 1 plus 2, that's all. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், டைம் ஆகும் நம்மளுக்கு. ரெண்டு யூஸ் பண்ணி அப்புறம் ஈக்குவல் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும். இந்த ஸ்டெப் மட்டும் போதும். நம்மளுக்கு தேவை ஒன் வேர்ட் கொஸ்டின் தான். ஆன்சர் எதுலாம் சொல்ல போகிறீங்க, ஆனால் இந்த ஒரு ஸ்டெப்பு போதும். அப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, இப்போ k ஈக்குவல் டு -7 + 4/3. அப்போ k ஈக்குவல் டு -3/3 கேன்சல் பண்ணிங்கனாக்க k ஈக்குவல் டு -1. அப்போ இதுக்கு என்னன்னாக்க -1 இஸ் ஆன்சர். அது கிளியர்? இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். ஃபுல் ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் பண்ணி இது ஈக்குவல் டு 0 இது ஈக்குவல் டு கேன்னு பண்ணிங்கன்னா ரொம்ப லென்த்தி ஆகும். அப்படி செய்யக்கூடாது. ஒன் வேர்டு கொஷினை அதிகபட்சம் 10 செகண்ட்ஸ் அல்லது 20 செகண்ட்ஸ், அதுக்கு மேலே எடுக்கவே கூடாது. செகண்ட்ஸ் தான் பண்ணணும். 15 கொஷினை நீங்கள் அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் பண்ண தெரியணும். அப்படி பண்ணிங்கனாக்க அடுத்த கொஷின் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர் யூ கிளியர்? புரிஞ்சதா இல்லையா? Any doubts? Next question, sixth question. The coordinates of point A on y-axis at a distance of 4 units from x-axis and below it are அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது a point lies on y-axis அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? x is equal to 0 ன்னு தெரியணும். a point lies on y-axis னா x is equal to 0. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the distance 4 units from the distance 4 units from x-axis அப்படி கொடுத்துட்டு very important word and பிலோன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பிலோன்னு கொடுக்கலாம் அல்லது எபோன்னு கொடுக்கலாம். இந்த கொஸ்டினை பிலோன்னு கொடுத்துருக்கான். அப்போ பிலோன்னு கொடுத்துட்டா x is equal to 0 தெரியுமா? அப்போ 4 units from y axis, y axisல இருந்து அந்த பாயிண்ட் வந்து 4 units இருக்கு, ஆனால் பிலோல இருக்கு. இதானே இருக்கும். இது x, x dash, இது y, y dash. இது பூரா என்னது? இது 0, 1, 2, 3 போய்கிட்டே இருக்கலாம். 4 இங்கிட்ட 1, அதாவது -1, -2, -3, -4. இந்த பக்கம் 1, 2, 3, 4. இந்த பக்கம் -1, -2, இந்த பக்கம் இருக்கும். அப்போ y ஆக்சிஸ்ல வந்து லைஸ் ஆன் y ஆக்சிஸ் x equal to 0. இந்த x ஆக்சிஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 4 யூனிட்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ 4 யூனிட்ஸ் பிலோன்னு கொடுத்ததுனால -4ன்னு அர்த்தம். அப்போ -4. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 0, -4ன்னு அர்த்தம்.
எபோவ்னு கேட்டீங்கன்னாக்க சப்போஸ் எபோவ்னுக்குன்னா மேலே போயிடணும். அப்போ 0,4ன்னு அர்த்தம். இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் பிலோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. பிலோன்னு கீழே -4 வந்துடும், மைனஸ் வரும். எபோவ்னா ப்ளஸ்ன்னு வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆர் யூ கிளியர்? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இது கண்டிப்பாக தெரியும். எ பாயிண்ட் லைஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு தெரியணும். இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து பிலோ ஆர் எபோவ், இதுவுமே ஒரு முக்கியமான வேர்டு. இந்த வேர்டை வச்சு தான் +4 -4 போட போகிறோம். ஆர் யூ கிளியர்? த ஆன்சர் இஸ் 0,-4 இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து the point which divides the line segment joining the points 8, -9. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 2, 3. இந்த ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1:2 கொடுத்தாங்க. இன்டர்னலி லைஸ் இன் த எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. விச் குவாட்ரண்ட் நம்ம போறோம் இல்லையா? This is first quadrant, second quadrant, third quadrant and fourth quadrant. நம்ம x axis ஒரு பாயிண்ட் என்ன வருது? ஆரிஜின் 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும். இங்கிட்டு 1 2 3, இங்கிட்டு -1 -2, இங்கிட்டு -1 -2 -3 இந்த மாதிரி வரும். x x dash y y dash இது ஆக்சிஸ். எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 பாயிண்ட் கொடுத்துட்டு 1:2 செக்ஷன் ஃபார்முலா இருக்கு. இன்டர்னலினா பிளஸ், எக்ஸ்டர்னலினா மைனஸ் ஃபார்முலா. நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? mx2 + nx1 / m + n, my2 + ny1 / m + n. இதுதான் வந்து செக்ஷன் ஃபார்முலா. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறாங்க. இது x1, இது y1, இது x2, இது y2, இது m is to n. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கனாக்க m-க்கு என்ன இருக்கு? 1, x2 வந்து 2 ப்ளஸ் n-க்கு வந்து 2, x1 வந்து 8 by 1 + 2, m-க்கு வந்து 1, y2 வந்து 3 ப்ளஸ் n வந்து 2 -9 by 1 + 3, சாரி 1 + 2. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்கன்னாக்க இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. 2 + 16/3, 3 - 18/3. அப்போ ஆட் பண்ணிங்கனாக்க 18/3, -15/3. கேன்சல் பண்ணால் 6, -5. அப்போது 6 x வந்து பாசிட்டிவாக இருக்கணும், y வந்து நெகட்டிவாக இருக்கணும். அப்போ எந்த குவாட்ரண்ட் வரும்? இது ரெண்டுமே ப்ளஸ். இதில் இது வந்து தட் இஸ் கால்ட் x, yன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து -x, y, இது வந்து -x, -y, இதில் வந்து x, -y. அப்போது நம்மளுக்கு முதல் x வந்து பாசிட்டிவ், y வந்து நெகட்டிவ். அப்போ இது எந்த குவாட்ரண்ட்? 4th குவாட்ரண்ட். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 4th குவாட்ரண்ட் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஆர் யூ கிளியர்? இவ்வளோ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இதில் பார்த்தவொடனே இது கூட ப்ளஸ் தான் வரும். ஓகே ப்ளஸ். இதில் பண்ணும்போது இங்கே 3, இங்கே -18. அப்போ மைனஸ் அதிக நம்பராக இருக்குது. அப்போ இது மைனஸ் வரும். இது ப்ளஸ் மைனஸ் எந்த குவாட்ரண்ட்? 4th குவாட்ரண்ட். அவ்வளோதான். பட் இந்த செக்ஷன் ஃபார்முலா யூ ஷுட் நோ. கடைசி வரைக்கும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்தாலே இது ஹோல் எல்லாமே ப்ளஸ். ஓகே, இங்கே பார்க்குறீங்க இதே பெரிய நம்பராக இருக்குது. அப்போ மைனஸ் தான் வரும். அப்போ x, -y எந்த குவாட்ரண்ட்? 4th குவாட்ரண்ட். த ஆன்சர் இஸ் 4th குவாட்ரண்ட். புரிஞ்சதா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். இஃப் m/3, 5 இஸ் த மிட் பாயிண்ட். இது மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இஸ் த மிட் பாயிண்ட். பாயிண்ட்ஸ் Q வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா -6, 7, R வந்து -2, 3 கொடுத்துட்டு எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா நம்ம x1 + x2/2, y1 + y2/2 நமக்கு தெரியும்.
நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு இந்த m/3 எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் தானே இருக்கு. அப்போ இதை மட்டும் கண்டுபிடிச்சா நீங்கள் போதும். அப்போ m/2 ஈக்குவல் டு x1 + x2/2. இது x1, இது y1, இது x2, இது y2. இந்த கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அப்போ x1 + x2/2. அப்போ இது ரெண்டையும் என்ன செய்யணும்? -6 - 2/2 m/3 m/3 இருக்காங்க இல்லையா? m/3 ஈக்குவல் டு -8/2. கேன்சல் பண்ணிங்கனாக்க m ஈக்குவல் டு m/3 ஈக்குவல் -4. அப்போ m ஈக்குவல் டு -4 × 3. இங்கே டிவைட் அங்கே போய் நாங்கள் மல்டிப்ளை ஆகும். அப்போ m ஈக்குவல் டு -12. த ஆன்சர் இஸ் -12. நீங்கள் என்ன செய்ய நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறம் லென்த்தியாக கொண்டு வந்து அப்புறம் ஈக்குவல் பண்ணுவீங்க. கரெக்டு தான். பட் ஒன் வேர்ட் கொஸ்டினுக்கு அவ்வளோ லென்த்து தேவையில்லையே, டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். ஆர் கிளியர்? நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் வந்து C is the midpoint of PQ. C வந்து PQ ஓட midpoint தான் C ன்னு சொல்லிட்டாங்க. If P is 4, x, Q வந்து -2, 4, x வந்து y, -1. இப்படி கொடுத்தாச்சு. Then x and y respectively, x யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது மிட் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? மிட் பாயிண்ட் x1 + x2/2, y1 + y2/2. திஸ் இஸ் a formula. அப்போ என்ன சொல்லலாம்? இது x1, இது y1, இது x2, இது y2. மிட் பாயிண்ட் என்ன வரும்? y, -1. அப்போ x1 + x2, 4 - 2 is 2/2, 1. டைரெக்டாக போடவா? சரி, வேண்டாம், உங்களுக்கு புரியுற மாதிரி போட்டுருவோம். x1 + x2/2, y1 + y2/2. இப்போ y, -1. இப்போ 4 - 2, 2/2, 1, x + 4/2. அப்போ y = 1. ஃபர்ஸ்ட் y தானே இருக்கு, இங்கே ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. அப்போ y = 1. இங்கே x + 4/2 = -1. இதை வச்சு இங்கே மல்டி பண்ணிடுங்க. அப்போ x + 4 இந்த டிவைடர் மல்டி பண்ணால் 2 × 1 2. இங்கே -1 +1 -1. ஆமாம், டோன்ட் ஃபர்கெட். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் ரொம்ப தான் இருக்கும். இங்கே -1 இங்கே -1. அப்போ இங்கே என்ன -2. இந்த 4 அங்கே போனால் என்ன ஆகும்? x = -2, இந்த ப்ளஸ் அங்கே போனால் -4. அப்போ x = -6. அப்போ ஆன்சர் என்னது? -6 and 1. x வேல்யூ வந்து -6, y வேல்யூ வந்து 1. திஸ் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். இன் த கிவன் ஃபிகர் த ஏரியா ஆஃப் ஏபிசி இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்தாங்க. இதில் வந்து -1 -2 இது வந்து பி பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இங்கே 0வா? 1 2 3, இங்கே 4. இது வந்து நான் பாயிண்ட் சி அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே 1, 3. அப்போ 1 2 3. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் 1, 3 தானே, 1க்கு நேர. ஆமாம், 1க்கு நேர 1, 3. அப்போ இந்த பாயிண்ட் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இப்படி போடும். ட்ரையாங்கிள் இங்கே ஒரு 4ல் போகுது. அப்போ இது என்ன கொடுக்குறாங்க? ஏ 1, 3ன்னு கொடுத்தாங்க. அப்போ இது என்ன வரும்? 4, 0. இந்த பாயிண்ட் என்ன வந்திருக்கும்? எக்ஸ் வந்து -1, 0 பி பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன ஏரியா ஆஃப் ஏபிசி கேட்குறாங்க. ஏபிசி ஏரியா. அப்போ இந்த ஏரியா நம்மளுக்கு வேணும், ஏபிசி. அப்போ ஏபிசி ஏரியா வரும் இல்லையா? இதுக்கு நேர ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹைட் பண்ணுங்க. இதை டின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு நேரம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா
இந்த பாயிண்ட் டி பாயிண்ட் இது வந்து என்னன்னாக்க 1,0. அப்போ ஏ பாயிண்ட் வந்து 1,3, பி பாயிண்ட் வந்து -1,0, சி பாயிண்ட் வந்து 4,0. இந்த டி பாயிண்ட் நமக்கு என்ன தெரியும்? டி பாயிண்ட் வந்து 1,0 தெரியும். நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படி வச்சுக்கோங்களேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிபி. இதனுடைய ஏரியா கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஏரியா ஆஃப் இங்கே எழுதிக்குவோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிபி. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட். நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு அர்த்தம் ஃபார்முலா. அப்போது நம்மளுக்கு என்னது? 1/2 இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். முதல்ல ஏடிசி. அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏடிசியில் வந்து இதனுடைய ஹைட்டு அளவு 3. இதுலேருந்து இது வரைக்கும் டியிலிருந்து 4 வரைக்கும் 3. அதே மாதிரி இங்கே டி டு பி, டியிலிருந்து பிக்கு வந்து -1, இது 1, இதில் யூனிட் 2. இதுக்கு வந்து இது ஹைட்டு 3. அப்போ 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ பேஸ் இன்ட்டுனா 3 × 3 ப்ளஸ் 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட்னா 2 × 3. அப்போ இது 9/2. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸ் 3. அது 9/2னா 4.5 ப்ளஸ் 3 = 7.5. அப்போ ஏரியா ஆஃப் ஏபிசி எவ்வளவுனா 7.5 யூனிட்ஸ்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th கொஸ்டின். இந்த given figure x is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதாவது இது 46 டிகிரி, இது 46 டிகிரி. LMA இது வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பி, இது வந்து எவ்வளோனா ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது பி, இது என், இது ஏ, இது எக்ஸ். இது பிசி, இது சி. ஓகே, குட். இதை கொடுத்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃப்ரம் திஸ் ஃபிகர் நமக்கு என்னது? எல்எம் இது வந்து கேவா என்ன பண்ணிருக்கான்? கே. எல்எம்கே. ஃப்ரம் திஸ் ஃபிகர் ஆங்கிள் எல்எம்கே வந்து 46 டிகிரி, பிஎன்கேவுமே 46 டிகிரி தான். பிஎன்கே ஆல்சோ 46 டிகிரி. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல். இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து ஆங்கிள் கே அண்ட் ஆங்கிள் கே, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஆங்கிள் வந்து கே தான். இந்த ட்ரையாங்கிள் ஆங்கிள் கே ரெண்டுமே காமன் ஆங்கிள். காமன் ஆங்கிளால ஆங்கிள் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி. ஆங்கிள் படி ட்ரையாங்கிள் எல்எம்கே similar to triangle PNK. என்ன அப்படி? ஆங்கிள் ஆக்சியம் அதுபடி. அப்ப ரெண்டுமே சிமிலாரிட்டி அப்படின்னா இங்க என்ன செய்வீங்க? KM/KN equal to LM/PN. Similarity axiom. இப்போ கேமுக்கு வேல்யூ என்னது? கேஎம்னா பி பிளஸ் சி கேஎம் பை இங்கோட போட்டுக்கிறோம். கேஎம்க்கு வந்து பி பிளஸ் சி பை கேஎனுக்கு வந்து சி ஈக்குவல் டு எல்எம்க்கு வேல்யூ என்னது? ஏ.
pn வேல்யூ x x தானே கேட்குறாங்க x இங்கே கொண்டு வந்து மீதியில் அங்கே கொண்டு போயிருங்க அப்போ x டிவைடுங்கிறது மல்டிப்ளை ஆயிடுச்சு இங்கே டிவைடுங்கிறது மல்டிப்ளை என்ன வரும் ஏசி இங்கே மல்டிப்ளை டிவைட் ஆகும் b + c அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஏசி பை பி + c இஸ் ஆன்சர் ஆர் கிளியர் இப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கனால ஆங்கிள் ஆக்சியம் படி ரெண்டு சிமிலாரிட்டி தியரத்துப்படி எழுதணும் km by kn lm by pn போட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஆன்சர் ac by b + c is answer 12th question வந்து in triangle abc is an equilateral triangle abc வந்து equilateral triangle சொல்லிட்டாங்க அப்ப abc is a equilateral triangle with each side of length 2p ஒவ்வொரு சைடுமே length வந்து 2p னு கொடுத்தாச்சு if AD இந்த கொஸ்டின் தப்பு AD equal to BC னு கொடுத்திருக்காங்க இல்லையா AD equal to BC தப்பு அதாவது AD perpendicular to BC னு கொஸ்டின் இருக்கணும் இந்த கொஸ்டின்ல என்ன இருக்கணும் AD perpendicular to BC னு இருந்தா தான் கரெக்டான கொஸ்டின் பட் AD equal to BC னு கொடுத்தா இது தப்பு அந்த கொஸ்டின் தப்பு இந்த கொஸ்டின் then the value of AD யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க அதாவது இது டைரக்டா இது AD இது D னு வெச்சுக்கங்களே அப்ப இது 2p எல்லா சைடுமே 60 டிகிரி தானே ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு வந்து ஈச் ஆங்கிள் இஸ் 60 டிகிரி ஏன்னா மூணு ஆட் பண்ணா எவ்வளவு 180 டிகிரி வரும் இது ஒரு 30 இது ஒரு 30 சோ 60 டிகிரி அப்ப நமக்கு இந்த AD தான் வேணும் டிஸ்டன்ஸ் AD அப்ப இது ஆப்போசிட் சைடு இது ஹைபோட்டெனியஸ் அப்ப ஃபார்முலா என்னது sin θ opposite side by hypotenuse இங்க θ க்கு 60 டிகிரி தானே அப்ப sin 60 opposite side என்னது AD hypotenuse என்னது AB அப்ப sin 60 வேல்யூ என்னது √3/2 அப்ப AD by AB க்கு வேல்யூ என்னது 2p இந்த 2p இங்க கொண்டு போயிருங்க அப்ப AD √3/2 into the 2p by multiplying 2p so 2 to cancel அப்ப AD யோட வேல்யூ என்னங்க √3p is correct answer இதுக்கு ஆன்சர் என்னது √3p ஆனா இந்த क्वेश्चन வந்து தப்பு AD BC கிடையாது AD perpendicular to BC போட்டா தான் கரெக்ட்டான क्वेश्चन next 13th question it is given that triangle ABC similar to triangle EDF அப்ப ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க இது ABC இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் so EDF ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் AB வந்து 5 னு கொடுத்துட்டாங்க AC வந்து 7 DF வந்து 15 DE க்கு வந்து 12 இது கொடுத்துட்டு then the sum of the remaining sides of the triangle இந்த ரெண்டு சைடு ஆஃப் த ட்ரையாங்கிளோட வேல்யூ ஆட் பண்ணா என்ன வரும் கேக்குறான் அதாவது என்ன கேக்குறான் BC plus EF ஓட வேல்யூ என்ன அப்ப சிமிலர் ட்ரையாங்கிள்னா என்ன மீனிங்னா AB by ED equal to AC by EF equal to BC by DF இதே சிமிலர் ட்ரையாங்கிள் தியரத்துப்படி இப்படி தான் செய்யணும் இப்போ AB க்கு வேல்யூ என்னது 5 ED க்கு வேல்யூ என்னது 12 AC 7 EF கண்டுபிடிக்கணும் EF BC அதை கண்டுபிடிக்கணும் DF 15 அப்ப முதல்ல இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க 5/12 equal to 7/12
EF இங்கே கொண்டு வந்துடும், எல்லா வேலையும் அங்கே கொண்டு போகிறோம். அப்போ EF ஈக்குவல் டு இது இங்கே மல்டிப்ளை வந்துடுமா? அப்போ 7 இதை இங்கே கொண்டு வர 7 இன்ட்டு 12/5 12/5 அப்போ என்ன வரும்? 84/5 அடிச்சு விட்டீங்கன்னாக்கும் 1 5s are 5 ரிமைனிங் 3 6 5s are 8 5s are. அப்போ EF ஓட வேல்யூ வந்து 16.8 அர்த்தம். EF ஓட வேல்யூ வந்து 16.8. அடுத்து இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க. BC/15 ஈக்குவல் டு 5/12. இந்த 15 போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ BC ஈக்குவல் டு 5/12 இன்ட்டு 15 அடிச்சிங்கனாக்கா 5 3s are 4 3s are. அப்போ 25/4 அடிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா 6 4s are 24 2 4s are 5 4s are. அப்போ இதோட வேல்யூ என்னது? 6.25. அப்போ பிசியோட வேல்யூ வந்து 6.25 ப்ளஸ் இதோட வேல்யூ வந்து 16.8. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாக்கா 22 23.05. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 23.05 தான் ஆன்சர். ரிமைனிங் சைட்ஸ் இந்த ரெண்டு சைடு ஆட் பண்ணிங்கனாக்கா 23.05. சிமிலர் ட்ரையாங்கிள்னால இந்த இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரியணும். சிமிலர் ட்ரையாங்கிள் தேரப்படி இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம், கணக்கு செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 14th கொஸ்டின், அசர்ஷன் அண்ட் ரீசன். அசர்ஷன்ல வந்து இது ட்ரையாங்கிள் ஏபிசி, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி ஏபி வந்து 5 சென்டிமீட்டர், ஏஜ் 7 சென்டிமீட்டர். ட்ரையாங்கிள் பிசி ஏபி வந்து 24 சென்டிமீட்டர், பிசி வந்து 10 சென்டிமீட்டர், ஏசி வந்து 26 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு தென் ஏபிசி இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ பித்தாகரஸ் தியரம் பார்ப்போம். 10 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் ஈக்குவல் டு 26 ஸ்கொயர்னு பார்ப்போம். 10 ஸ்கொயர் 100, 24 ஸ்கொயர் என்ன வந்திருக்கும்? 576 ஈக்குவல் டு இதுக்கு என்ன வரும்? 676. இப்போ 676 ஈக்குவல் டு 676 வருதா? வருது. அப்போ அசர்ஷன் இஸ் கரெக்ட். 14ல வந்து ரீசன் வந்து if in two triangles the corresponding angles are equal then the triangles are similar. இது as per definition படி reason is correct. As per definition reason is correct. அப்புறம் ஆன்சர் என்ன அப்படின்னா B is answer. அதாவது both assertion A and reason B are true, but reason R is not correct explanation of assertion A. அதனால reason may correct தான். As per definition reason is correct, but answer is B's answer. Are you clear? அடுத்த next question 15th question என்ன அப்படின்னா assertion the value of y equal to 6. அதாவது assertion the distance between 2, -3 q வந்து 10, y is 10 அப்படி கொடுக்காங்க. distance வந்து 10, distance 10 அப்படின்றாங்க. ரைட் ஹேண்ட் பாப்பா 2, -3 10, y போல 6 போடுங்க. அப்போ distance ஃபார்முலா distance y2 minus y1 x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. 8 squared plus 9 squared 64 plus 81 equal to 5145 root. இங்கே 10 distance வரல, அதனால assertion வந்து தப்பு. assertion வந்து தப்பு. ரீசன் என்ன அப்படின்னா ரீசன் வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு AB ஈக்குவல் டு ரூட் ஆஃப்
x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square கொடுத்துட்டாங்க. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு இது கரெக்ட், ரீசன் இஸ் கரெக்ட், அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ். அசர்ஷன் ஃபால்ஸ், இது ட்ரூ. அப்ப ஆப்ஷன் என்ன அப்படின்னா அசர்ஷன் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ, ஆன்சர் இஸ் டி. ஆன்சர் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் இஸ் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ 15 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க செக்ஷன் ஏல. 15 கொஸ்டின்மே உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியணும். சில கொஸ்டின் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிட்டிங்கனாக்க வேகமாக நீங்கள் போட்டலாம். ஆர் இட் கிளியர்? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.